வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காய்கறி எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதான் பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, தக்காளி, கேரட், பீன்ஸு, மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு போக மல்லி இலையும் கொஞ்சமாக இருக்குது. அது ஏற்கனவே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, கருவேப்பிலை, மல்லி இலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை வந்து நமக்கு கொஞ்சமாக இருந்துச்சு, இந்த அளவு தான் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு வரை இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு கெட்டு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து இந்த மெத்தடில் வச்சோம் அப்படின்னா செட் ஆகாது. ஓரளவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கருவேப்பிலை இருந்தாலும் சரி, மல்லி இலையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டம்ளரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒரு 2 to 3 days வரைக்கும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இருக்கிற காய்கறியெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா தனித்தனியாக பிரிச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா பாலித்தீன் கவர் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பேக் இருக்கும். அந்த மாதிரி பேக் எதுவுமே நீங்கள் ஆன்லைனில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பேக் எதுவுமே இல்லை, நம்ம வந்து வெறும் பேஸ்கெட் மட்டும் தான் இருக்குது. இந்த மாதிரி பேஸ்கெட் வச்சு தான் என்ன செய்வேன் அப்படின்னா நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். என்கிட்ட இன்றைக்கி பாலித்தீன் கவர் தான் இருக்குது. அதை வச்சு தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ண போகிறேன். சும்மா நீங்கள் வந்து அந்த பேஸ்கெட்டில் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறத விட இந்த மாதிரி கவர் போட்டு நீங்கள் அதில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ நான் மாங்காவும் சவுச்சவும் வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி காய்கறியை இந்த கவரில் வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பேஸ்கெட் உள்ள ஃப்ரிட்ஜில் நீங்கள் எந்த பேஸ்கெட் வச்சு வைக்கிறீங்களோ அது உள்ளே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காய்கறி வந்து அழுகவும் செய்யாது, ஃப்ரெஷ்னஸும் கம்மியாகாது. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே கவர் ஆகுற மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு தனித்தனியாக இருந்துச்சுன்னா கவர் கிடச்சிச்சின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த ஃபுல் காய்கறியுமே நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்கெட்டில் கவர் பண்ணி நம்ம வந்து டை பண்ணக்கூடாது, கெட்டக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒவ்வொரு காய்கறிக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கவர் இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய கவரை எடுத்து இந்த மாதிரி ஒரு குட்டி பேஸ்கெட் வச்சுருக்கேன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸு, அதை அப்படியே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இந்த கவரை வச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா காய்கறி எல்லாமே உங்களுக்கு ட்ரை ஆகாது, ஃப்ரெஷ்னஸாகவே இருக்கும். தக்காளிக்கு நீங்கள் தனியாகவும் ஒரு பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு காய்கறி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே வாங்கிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த காய்கறி வந்து வாடவே வாடாது, நல்ல ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றதான். இஞ்சி வந்து நீங்கள் சாறு எடுத்து ஸ்டோர் பண்ணலாம். நான் அது வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இல்லை இஞ்சி ஜூஸாக எடுக்காமல் சாதாரணமாகவே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இஞ்சி நல்லா கழுவிக்கோங்க, கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கவரில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா எல்லா இஞ்சியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம என்ன தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலுமே என்ன ஆகும் அப்படின்னா இஞ்சியுமே காஞ்சிடும். ஒரு 1 week 10 daysக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா காஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி இஞ்சியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குருத்து இருக்கும், சின்னதாக குருத்து இருக்க மாதிரி இஞ்சி கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இஞ்சி தான் இல்லை, எந்த இஞ்சியாக இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மண்ணில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த இஞ்சியை உள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மண் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சும்மா ஒரு கவரில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மண் வச்சு அதில் நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி வந்து உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இஞ்சி வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா வளர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை ஒரு 1 weekல உங்களுக்கு இஞ்சி காலி ஆகிட்டு இம்மிடியேட்டாக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் திரும்ப மண்ணிலேருந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இஞ்சி வந்து வளர ஆரம்பிக்கும். இப்போ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வச்ச இஞ்சி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நல்லா தழுத்து வந்திருக்கு. இப்போ வெளியிலேயும் நமக்கு இஞ்சி தருது. இந்த இஞ்சி நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உடச்சி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸுக்கு, குழம்புக்கு எதுக்கு தேவையோ அந்த இஞ்சி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இஞ்சி செடி இந்த மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ இன்னொரு சைடு வச்ச இஞ்சியுமே நமக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா வளர்ந்துருக்கு. அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ உள்ளே இருக்கிற இஞ்சி வந்து கொஞ்சம் நாள் இப்போ தான் சின்ன செடியாக இருக்குது. இது வளர வளர என்ன செய்யும் அப்படின்னா உள்ளே இருக்க இஞ்சி நல்லா கலர் மாறி அழுக ஆரம்பித்து வெளியில் நமக்கு புது இஞ்சி கிடச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இஞ்சியை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக எக்ஸஸாக இருந்துச்சு, சீக்கிரமாகவே வாடிடுதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக மண் சேர்த்து இந்த மாதிரி இஞ்சியை வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தண்ணிலாம் ரொம்ப யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
கம்மியாக தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இஞ்சி கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 50 கிராம் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு கவரில் போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கவர் போடாமல் நீங்கள் வைக்கிறதுக்கும் கவர் போட்டு வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கவர் போட்டு வச்சதுக்கும் கவர் போடாமல் வைக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நீங்களே அதை என்ன செய்வீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ இந்த மிளகாயெல்லாம் என்ன இருக்குது பாருங்கள், கொஞ்சமாக வாட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா பழைய மிளகா தான். இந்த மாதிரி வாடாமல் இருக்கணும் அப்படின்னா மிளகாயில் இருக்கிற காம்பை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிளகாய் வந்து நீங்கள் வாங்கின மாதிரியே ஃப்ரெஷ்னஸாகவே இருக்கும். மிளகாயில் இருக்கிற காம்பை எல்லாத்தையுமே இந்த மாதிரி என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு கவர் போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பேக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிளகாயும் என்ன செய்யாது அப்படின்னா வாடாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், மிளகாய் காம்புகள் எல்லாம் எடுத்தாச்சு. இது இப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே ஒரு கவர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் வச்சு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிளகாய் வந்து வாடவே வாடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பாலித்தீன் கவரில் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மூடி வச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து மிளகாயும் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லா காய்கறியும் ஸ்டோர் பண்ணதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வெறும் மிளகாயை தனியாக உங்களுக்கு வந்து ஒரு பவுல் கிடைக்கல அப்படின்னா இந்த பேஸ்கெட்லேயே ஒரு ஓரமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வச்சு அதையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீரையாக இருந்தாலுமே நீங்கள் அப்படியே நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் ஒரு கவர் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு அந்த கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், வாங்கின மாதிரியே. எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கருவேப்பிலை வந்து இது கார்டனில் உள்ளதான். நம்ம வந்து கார்டனில் தானே இருக்குது, பிறையா ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. கார்டனில் இருந்தாலும் நம்ம வந்து அந்த டைமுக்கு நமக்கு வந்து போய் பறிக்கிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் சோம்பலாக தான் இருக்கும். ஒரு பீஸ் 2 பீஸ் கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளரில் வச்சு வச்சாலே ஒரு 2-3 நாளைக்கு நமக்கு வந்து வாடாமல் இருக்கும். இல்லை இந்த மாதிரி அதிகமாக கருவேப்பிலை இருக்குது அப்படின்னா கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா ஒத்த இதெல்லாம் வர்ற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதையும் ஒரு கவர் போட்டு என்ன செஞ்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை எடுக்கிறப்ப நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பூச்சிகள் இல்லாமல் என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கிற கருவேப்பிலை செலக்ட் பண்ணணும். வெண்புள்ளிகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கருவேப்பிலை யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல பச்சை பசேல்னு இருக்கணும், எந்த விதமான மாவு பூச்சி எதுவுமே இருக்கக்கூடாது. கருவேப்பிலை இந்த மாதிரி தலையில் வச்சுட்டு உருவினீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே எல்லா இலைகளும் உதிர்ந்துடும். நேராக வச்சு செய்கிறதுக்கும் இந்த மாதிரி தலைக்கீழ வச்சு செஞ்சோம் அப்படின்னா அந்த கருவேப்பிலை எல்லாமே ஈஸியாக நமக்கு வந்துடும். இப்போ கருவேப்பிலை இலையை நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே உருவி எடுத்தாச்சு. கருவேப்பிலையை பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டு எடுத்தாலும் சரி தான். இல்லைன்னா நீங்கள் போடுறப்ப 2 வாட்டி கழுவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா குழம்புல சேர்த்துக்கோங்க. கழுவாமல் சேர்க்கக்கூடாது. எல்லா விதமான காய்கறி வெஜிடபிள்ஸ் எதாக இருந்தாலும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவுனீங்க அப்படின்னா நல்லா தொடச்சிட்டு வச்சிடணும். இல்லை ஸ்டோர் பண்ணுறப்ப நீங்கள் கழுவலை அப்படின்னா அந்த காய்கறியை வெளியில் எடுக்கிறப்ப கழுவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இது ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா கருவேப்பிலையை நான் வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் என்ன செய்யும் அப்படின்னா கருவேப்பிலை கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கருவேப்பிலை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது, உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. சும்மா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரு டீப் ஃப்ரையும் பண்ணக்கூடாது, கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக ப்ரௌன் வரையும் நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸாக இருந்தாலும் சரி தான், பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி தான். கிளாஸ் பாட்டிலாக இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் இதில் போடுறப்பவே அந்த கருவேப்பிலை ஆறலை அப்படின்னா அந்த புகை வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா வெளியில் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இப்போ நான் காமிக்கிறேன். இது கொஞ்சம் இன்னும் ஆறலை. நான் லேசான சூடு இருக்கப்பவே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா போட்டுட்டேன். இப்போ போட்டதுக்கப்புறம் பாருங்கள் அந்த புகை எல்லாமே அதில் வந்து நல்லா ஃபோக ஆரம்பிச்சிச்சு.
இந்த மாதிரி ஃபாக் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னா சூடு இருக்குதுன்னு அர்த்தம். திரும்ப என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபாக் எல்லாமே ரிமூவ் ஆனதுக்கப்புறமா நல்லா கூல் ஆகணும். கருவேப்பில் கூல் ஆன பிறகு ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போடுறப்ப அடைச்சி வைக்கிறப்ப ஃபாக் இருந்துச்சு அப்படின்னா அந்த கருவேப்பில் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் போடுங்க. இன்றைக்கி நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறமா இஞ்சி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.